அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எவ்வளவு நாட்களாக தவமிருந்து காத்திருந்த அந்த 7 நாட்கள் உங்களை யோகத்தின் உச்சிக்கு கொண்டு செல்ல இருக்குதுங்க. அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா தனுசு ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகங்கள் சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியனும் கேதுவும், துலாம் ராசியில் சுக்கிரனும் புதனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், பரிகாரங்கள் செய்யும் முறைகள் என்ன, இது மாதிரியான பல தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜ்ல அதற்கான லிங்க் கொடுத்திருக்கோம். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள அந்த 7 நாட்கள் இவ்வளவு நாட்களாக நீங்கள் தவமிருந்து காத்திருந்த காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து புதன் 11ஆம் இடத்திற்கு வந்து சேர்ந்து சுக்கிரனோடு இணைகிறாருங்க. இது ஒரு யோகமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு சூரியன் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு பலிதமாகுங்க. பஞ்சமாதிபதி செவ்வாய் 7லிருந்து ராசியை பார்ப்பதால் இதிலும் அசாத்திய துணிச்சல் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தருணமா தாங்க அமைஞ்சிருக்குது. அந்த துணிச்சல் சில நேரங்களில் உங்களுக்கு பாதகமாக அமையும் என்பதால நிதானமாக செயல்பட வேண்டும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் அவசரப்பட்டு பேசி விடுவீங்க. அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பொறுமை, நிதானம் மிக மிக அவசியங்க. அப்படி பேசிவிட்டு பிறகு வருத்தப்படுவதற்கான சூழ்நிலை இருப்பதால் முன்கூட்டியே கவனத்தோடு இருப்பது நல்லது. 3ஆம் இடத்தில் உள்ள சனி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு என்பதால உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை மேற்கொள்ள சிறந்த ஒரு வாரம் இந்த வாரம் என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல மேலும் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்கள் ராசிநாதனான குரு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் தைரியக்காரகன் என்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க இருக்குதுங்க. நினைத்ததை நினைத்த நேரத்தில் சாதித்து காட்ட இருக்கீங்க. இருப்பினும் அரூர ரோகஸ்தானத்தில் குரு இருப்பதால் மனக்குழப்பமும் நிழல் போல தொடருங்க. பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்க நிலை உண்டுங்க. தடைகளை முறியடிக்க தன்னம்பிக்கையோடு தெய்வ நம்பிக்கையும் தேவை என்பதால் இந்த காலகட்டங்கள்ல எந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் கூட பொறுமை, நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. குறிப்பா தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியினுடைய கடைசி 2.5 வருட பகுதிகள் என்பதால் சனி பகவான் உங்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றத்தை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு தருணமாதான் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 2, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. குடும்பத்தில் பிள்ளைகளாலும் மற்றவர்களாலும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க. நல்ல முறையில் இதுவரை நடந்து கொண்ட சகோதரர்கள் இப்பொழுது பகையாக கூட மாறலாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாத நிலைமை கூட ஏற்படலாங்க. குடும்பத்தில் பழைய பிரச்சனை தலை தூக்கலாங்க. அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்கள் வீண் பலிக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலையில் ஏற்படலாங்க. அதே போல் பஞ்சாயத்துகள்
சாதகமாக அமையாத நிலை ஏற்படலாம். ஆனா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான பல பிரச்சனைகள் ஏற்படும் போது இதற்கான தீர்வு மட்டுமில்லாமல் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய வழக்குகள் கூட தோன்றி கடைசியில் நீங்கள் நிரபராதி என முன்னேற்ற பாதையில் வெளிவரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. இக்காலத்தில் முறையாக விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவதன் மூலமாக இந்த நன்மைகள் எளிதில் கூடிய விரைவில் நடைபெறும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்தில் வரும்போது பொருளாதாரம் சிறப்பாக இருக்குங்க. இவ்வளவு நாட்களாக பண விஷயங்கள்ல ஏற்பட்டு வந்த தட்டுப்பாடுகள் நீங்கி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வர தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் இருக்குதுங்க. பொருளாதாரம் சிறப்பாக இருக்குங்க. புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் சிறிய முதலீடு செய்து பெரிய லாபம் காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. திருமண யோகம் கைகூடி வரும் என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியுங்க. வெளிநாட்டில் உள்ள நல்ல ஒரு நிறுவனங்களில் இருந்து பணிபுரிய அழைப்புகள் வரலாங்க. புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் தானாகவே எதிர்பாராத விதமாக நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. வேலை இல்லாமல் அவதியுற்று வரும் தனுசு ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடி வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தான அதிபதியான சுக்கிரன் அவருடைய சொந்த ராசியில் சஞ்சரிக்கிறாரு. அவரோடு புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறாங்க. இதன் விளைவாக தனுசு ராசினியர்களான உங்களுக்கு தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலர் இடம் பூமி விற்பனையால் எதிர்பாராத தனலாபம் வரலாங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானம் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய இருக்கீங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பார்கள். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமாகவும் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்து இணைய இருக்கிறாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விருப்ப ஓய்வு பெற்றுக் கொள்ளலாமா என்று சிந்திப்பீங்க. கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை உண்டாக இருக்குதுங்க. மாணவ மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை கொடுங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால கனவுகள் நனவாக கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் இருக்குதுங்க. இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 4ல் ராகு இருப்பதால் வண்டி வாகனங்கள் பழுதுபடலாங்க. தாயாருடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது நல்லது. ஒன்று மாற்றி ஒன்று செலவு வந்து கொண்டே இருக்குங்க. கணவன் மனைவி உறவுகள்ல கருத்து வேறுபாடும் மன அழுத்தமும் ஏற்படக்கூடுங்க. மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு தரமாட்டாங்க. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது 6ல் குரு 7ல் செவ்வாய் என்பதால் வியாழக்கிழமை அருகிலுள்ள சிவாலயம் செல்லுங்க. சிவன், அம்பாள், விநாயகர், முருகன் இவர்களை வலம் வந்து வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.